Okay, good morning, CA final students, May 26. Very happy to see you. இன்னைக்கு வந்துட்டு ஒரு motivation talk before this exam. Just another few days before this exam. So I just wanted to wish you success and give you some motivation talk. So specifically, I've seen you. There's a tremendous hard work you all put in, especially Raghavan. ராகவா செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க ராகவா, நான் பார்த்தேன். ஸோ Yes. எக்ஸ்ட்ராடினரியா எஃபர்ட்ஸ் போட்டிருக்க. கண்டிப்பா நீ பாஸ் பண்ணிடுவ. சரியா? நான் ஆத்மாத்மா சொல்றேன். சரியான ஹார்ட் ஒர்க் யூ புட்டின். ஸோ உன்னை ரொம்ப சீக்கிரமா சிஏ ராகவன் அப்படின்ற மாதிரி பார்க்க போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆல் தி பெஸ்ட். நல்லா கான்ஃபிடென்ட்டா எழுது ராகவா, நீ நல்லா கான்ஃபிடென்ட்டா எழுது. Yes. நான் தான் எக்ஸாம் பேப்பரை செட் பண்ணியிருக்கேன்ற மாதிரி நினச்சி எழுது. ஓகே, நான் மட்டும்தான் எக்ஸாம்ல பாஸ் பண்ண போறேன், நான் தான் எக்ஸாம் பேப்பர் செட் பண்ணேன் அப்படின்னு நீயே நினச்சிக்கணும். Mm. எனக்கு தெரியாது, இதுல ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போ எக்ஸாம் ஆளுது. ஒரு பர்சன்டேஜ் கூட நீ வந்து நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது. இது நான் ராகவனுக்கு இல்லை, எல்லாருக்குமே சொல்றேன். பொதுவா ஃபர்ஸ்ட் ராகவனுக்கு சொல்லிடலான்ட்டு ஒரு பர்சன்டேஜ் கூட நெகட்டிவா திங்க் பண்ணாத. சரியா? நல்ல பாசிட்டிவா திங்க் பண்ணு. 100% நம்ம சி ஆக போறோம் அப்படின்னு நினச்சிக்கோ. சரியா? எக்ஸாம் ஹாலுக்குள்ள பேனிக் ஆகக்கூடாது நீ. ஓகே, அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டில் அடுத்த 2 மாசத்துல எனக்கு சிஏன்ற பட்டம் வரப்போகுதுன்னு நினச்சி எக்ஸாம் ஹாலுக்குள்ள நான் நினச்சதுல வருமா, நான் படிச்சது வருமா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பேப்பருக்கு அத்தனையும் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரியாதுன்னு இதில் ஒன்றுமே கிடையாது. அந்த மைண்ட் செட்டில் எக்ஸாம் எழுது. சரியா? Yes. அடுத்தது ஜெகநாதா. உள்ளூர்ல ஒரு பயம் இருந்துனே இருக்குடா உனக்கு. ஒரு பயம், குட்டியா ஒரு பயம் இருந்துனே இருக்கு. முடியுமா முடியாதா, முடியுமா முடியாதான்ற மாதிரி ஒரு பயம் இருந்துனே இருக்குது. அந்த பயமே தேவையில்லை. ஒன்று நினச்சிக்கோ, நான் ஒரு நாள் கூட டைம் வேஸ்ட் பண்ணல. எவ்ரி சிங்கிள் டே 13-14 மணி நேரம் நான் படிச்சிருக்கேன். கடைசி ஒரு 50 நாள் நான் ஒரு நாள் டைம் வேஸ்ட் பண்ணல. நான் ஃபோனை நோண்டல, இன்ஸ்டா பார்க்கல, யூடியூப் தண்டை வேஸ்ட் பண்ணல. படிப்பு டெஸ்ட்டு, படிப்பு டெஸ்ட்டு, படித்தேன் டெஸ்ட் எழுதினேன், படித்தேன் டெஸ்ட் எழுதினேன்றதான் இருந்திருக்கேன். அவ்வளோ ஃபோக்கஸாக இருந்திருக்கேன் நான். ஸோ நான் பாஸ் பண்ணலன்னா வேற யாரும் பாஸ் பண்ணுவான். ஓகேவா? நான் பாஸ் பண்ணலன்னா வேற யார் பாஸ் பண்ண போறா? ஓகேவா? அந்த மைண்ட் செட்டில் யூ ஷுட் அப்ரோச் ஃபர்ஸ்ட் குரூப். தட் ஷுட் பி யுவர் மைண்ட் செட். 100% Okay. நான் ஃபர்ஸ்ட் குரூப் பாஸ் பண்றேன். சரியா? செகண்ட் குரூப் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் 3 எக்ஸாம் முடிகிற வரைக்கும் யோசிக்காது. அந்த ஃபர்ஸ்ட் குரூப் 3வது எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில வரியா, ஆடிட்டிங் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில வரியா, அது வரைக்கும் செகண்ட் குரூப்பை நீ திங்கே பண்ணக்கூடாது. அடுத்த 10 நாளைக்கு சார் அந்த ஐபிஎஸ் பார்த்தா பயமா இருக்கு சார், அந்த ஐடிடியை பார்த்தா லைட்டா பயமா இருக்கு சார், அதெல்லாம் தேவையே இல்லை. தேவையே இல்லை. அந்த திங்கிங்கே உனக்கு வரக்கூடாது. நெக்ஸ்ட் 3 days 4 days கான்சன்ட்ரேஷன் இஸ் ஆன் ஃபர்ஸ்ட் குரூப். அண்ட் வி ஆர் கோயிங் டு கெட் 2 எக்ஸம்ஷன் அவுட் ஆஃப் 3 பேப்பர்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோ. எஃப்ஆர்லி ஐ எம் கோயிங் டு கெட் எக்ஸம்ஷன். ஓகே, ஆடிட்டிங்ல ஐ எம் கோயிங் டு கெட் 55. இந்த மைண்ட் செட்ல யூ கோ டு த எக்ஸாம். நீ இது நினைச்சுக்கோ. Okay. பயப்படாது. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் சும்மா எக்ஸாமுக்குள்ள வரல. இந்த தடவை எக்ஸாமுக்கு நான் ஜஸ்ட் லைக் தட் வரல. எக்ஸ்ட்ராடினரி ஹார்ட் ஒர்க் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ள மட்டும்தான் நீ இருக்கணும். நான் சொல்றது புரிஞ்சுதா? அந்த மைண்ட் செட்டை நீ எக்ஸாம் Okay. போனீங்கன்னா நீ ஜெயிச்சே தீருவ. ஓகே, செகண்ட் குரூப் பத்தி நம்ம அப்புறம் யோசிக்கலாம். அப்புறம் என்ன, அந்த Mm. ஆடிட்டிங் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ செகண்ட் குரூப் பத்தி யோசிக்கணும். சரியா? Fine. நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் குரூப்பை தட்டுறோம் தூக்குறோம் 100%. அதுக்கப்புறம் அந்த அந்த ஆடிட்டிங் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படியும் உனக்கு டிடி அன்னைக்கு பிரேக் இருக்குது. ஓகே, ஸோ உனக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த ஆடிட்டிங் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும் போது நீ ரொம்ப டயர்டாக இருப்ப. ஏன்னா அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து டயர்டாயிடுவ. ஸோ அந்த ஒரு நாளில் ஒரு ஹாஃப் டே பிரேக் எடுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்துரு. எனர்ஜியை திருப்பி கெயின் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐடிடிக்கு உழைக்கலாம். ஐபிஎஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கோ, இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமே கடவுள் மேலே பாரத்தை போட்டு தான் எக்ஸாம் எழுத போகிறான். நீ ஒன்றும் எக்ஸப்ஷன் கிடையாது. அத்தனை பேரும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு தான் எக்ஸாம் போகிறான். உனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சுட்டு ஐபிஎஸ்க்கு போற. நிறைய பேரை ஃபர்ஸ்ட் குரூப் படிக்காம ஐபிஎஸ்க்கு போகிறாங்க. ஸோ யூ ஹாவ் அ ஸ்மால் அட்வான்டேஜ் ஆன் ஐபிஎஸ் கம்பேர் டு அதர்ஸ். ஸோ அதனால ஐபிஎஸ்க்கும் நமக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு நினச்சிக்கோ.
சரியா? நீ ஐடிடியில் எக்ஸாம்ஷன் எடுக்கிறியோ இல்லையோ, ஐபிஎஸ்ல யூ வில் கெட் குட் மார்க்ஸ். ஐம் டெல்லிங் யூ நவ் இட் செல்ஃப். உன்னோட ஐடிடி மார்க்கோட உன்னோட ஐபிஎஸ் மார்க் அதிகமாக இருக்கும், எழுதி வச்சுக்கோ. என்ன சார் சொல்றீங்க? நடக்கும், பாத்துக்க. சரியா? டன். நெக்ஸ்ட் கம்மிங் டு ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த் வந்து சிஏ ஆனதுக்கு அப்புறம் கூட நமக்கு ஏன் வந்து இது இப்படி இருக்கு, நம்ம ஏன் இது இப்படி எடுத்தோம் அப்படின்னு நினைக்கிற ஆள் அவன். அவன் சிஏ ஆயிடுவான். அவன் அடுத்த வருஷம் யோசனை இருப்பான். இது இது இப்படி இருக்கலாம், எனக்கே கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. அவன் கூட பேசுறவனுக்கெல்லாம் பயம் வந்துடும், இவன் நிஜமாவே சிஏ ஆயிட்டானா? ஓகே. ஆனா சிஏ ஆகி ஒரு வருஷம் கழிச்சு அதை பத்தி பேசின்னு இருக்கன்ற மாதிரி. ஆக்சுவலி அவனுக்கு ஒரு அவனுக்குள்ளேயே ரெண்டு ஸ்ரீகாந்த் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் ஸ்ரீகாந்துக்குள்ள ரெண்டு ஸ்ரீகாந்த் இருக்கான். ஒருத்தன் வந்து உன்னால முடியும்னு சொல்லுவான், இன்னொருத்தன் வந்து உன்னால முடியாதுடான்னு சொல்லுவான். நம்ம தான் எக்ஸ்டர்னலா சொல்லணும், டேய் அட பாவி, நீ பாஸ் பண்ணா வேற யாரா பாஸ் பண்ணுவா? கண்டிப்பா பாஸ் பண்ணுவாடா. அப்படியா சொல்றீங்க? முடியுமா? அப்படின்னுவான். ஏன்டா அண்ணா? இல்ல, அது ஒரு மாதிரி அப்படின்னுவான். அப்படியே பொழிச்சுன்னு அடிக்கணும் போல இருக்கும். டேய் போடா, போய் எக்ஸாம் எழுதுடா, பாஸ் பண்ணிட்டோடான்ற மாதிரி. ஐ டெல் யூ, அந்த ரெண்டாவது ஸ்ட்ரைக்காவது கொஞ்ச நாளைக்கு ஏந்துக்கவே தேவையில்ல. அவனை தூங்க வச்சு அவனுக்கு ஒரு தூக்க மருந்து குத்து, அவன் ஒரு 10 நாள் தூங்கட்டும் நல்லா. அந்த இன்னொரு ஸ்ரீகாந்த் இருக்கான் பாரு, முடியும்னு நினைக்கிறான் பாரு ஒரு ஸ்ரீகாந்த், அவனை மட்டும் முடிச்சு வச்சுக்கோ. அடுத்த கொஞ்ச நாள் அவனுக்கு மட்டும் நீ சோறு போடு, இவனுக்கு நீ சோறே போடாத. தைரியமா இரு. ஓகே. ஒரு அந்த நெகட்டிவ் ஸ்ட்ரீக்காந்தே நமக்கு தேவையில்லை கொஞ்ச நாளைக்கு. நம்மளை விட வேற யார் படிச்சிருக்க போறா? நம்ம பாஸ் பண்ணனா வேற யார் பாஸ் பண்ண போறா? சி, நீ வந்து அந்த ஐபிஎஸ்ல போடுற எஃபர்ட்டை அதுக்காக மண்டையை உடச்சிக்கிறல்ல, அந்த மண்டையை உடச்சதை கொஞ்சம் டிடியில மண்டையை வச்சுக்கோ. நீ டிடியில ஒரு 60 மார்க்ஸ் வாங்கியிருக்கலாம், 52 53 தான் வாங்குற. அங்க ஒரு 8 மார்க் மிஸ் ஆகுது. அது சில்லி கால்குலேஷனா இருக்கலாம், அதுவா இருக்கலாம், இதுவா இருக்கலாம். நீ எக்ஸாம்ஷன் எடுத்துட்டேன்னா அது ஒரு தனி ஃப்ளேவர். நான் தான் உன்ட்ட சொன்னேன் நேத்தி கூட, ட்ரை டு கெட் எக்ஸாம்ஷன் இன் டிடி அண்ட் ஐடிடி. டோன்ட் வரி அபவுட் ஐபிஎஸ். அது நீ தலைகீழ இந்த தண்ணி குச்சாலும் அன்னைக்கு 4 மணி நேரத்தில் உனக்கு என்ன தோணுதோ அதான் எக்ஸாம். நீ இப்பெல்லாம் படிச்சுட்டு போறதுலாம் வேலைக்கே ஆகாது. நீ படிச்சுட்ட, நான் இல்லைன்னா சொல்லல. அதுக்காக அடுத்த 2 நாள் 3 நாள், சி மேபி ஒரு நாள் 2 நாள் ஐபிஎஸ்க்கு வச்சுக்கோ. பட் யுவர் கான்சன்ட்ரேஷன் ஷுட் பி ஆன் டிடி. கரைச்சி கொடி டிடியை, எல்லா பேப்பரையும் போட்டு பார்த்துரு. இன்னும் சார் நான் நல்லாவே படிச்சிட்டேன் சார், பத்தாது. அப்ப ஏன் வந்து நம்ம இன்னும் 70 எடுக்கல, 65 எடுக்கல? கண்டிப்பா முடியும். டிடில வி ஷுட் கெட் எக்ஸாம்ஷன். டிடி ஐடிடியில் எக்ஸாம்ஷன் எடுத்துட்டேன்னா ஐபிசியில் ஆட்டோமேட்டிக்காக நீ 42 மார்க் எழுதி வச்சுக்க. ஆனால் உன் கான்சன்ட்ரேஷன் டிடிலேருந்து ஐபிஎஸ்க்கு போகுது சம்மந்தமே இல்லாமல். டிடி ஐடியில் ட்ரை பண்ணு. ஐபிஎஸ் கண்டிப்பாக படிக்கணும். இன்னும் ஒரு நாள் 2 நாள் நீ படிச்சிடு. ஆல்ரெடி நீ ஒரு 8 6 7 நாள் படிச்சுட்ட, இன்னும் ஒரு 2 நாள் படிக்கிறது ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஸோ அதை நீ படிச்சிடு. புரிஞ்சுதா? அண்ட் இந்த தடவை சிஏ ஆகிறோம். சிஏ ஸ்ரீகாந்த்னு பேருக்கு முன்னாடி போடுறோம், ஆஃபர் லெட்டரை வாங்குகிறோம். ஜூலை மாதம் கம்பெனியில் போய் உட்காடுறோம். சரியா? மினிமம் 9 லட்சம் ஆஃபர் லெட்டர் வாங்குறோம். மினிமம் நான் சொல்றது, வேற மினிமம் 9.5 lakhs. நம்ம கஷ்டம் தான் தீரப்போகுது. ஓகேவா சார்? எந்த ஹோட்டலில் ட்ரீட் வேணும்னு கேட்கணும் என்கிட்ட. அரவிந்த் கூப்பிட்டு கேட்டான் பாரு என்கிட்ட, உங்களுக்கு எந்த ஹோட்டலில் ட்ரீட் வேணும்? சிட்டிலேயே இப்போ காஸ்ட்லியே ஒரு ஹோட்டல் தந்துருக்காங்க, 4 பேர் சாப்பிட்டாலே 5000 ஆகும், வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி. தட்ஸ் ஹவ் யூ பீப்புள் ஷுட் பி. ஓகே சார்? நான் சொல்லணும், டே ஸ்ரீகாந்த், போன வாரம் தானே ஜெகன் ட்ரீட் கூப்பிட்டான், அதை சாப்பிட்டதே இன்னும் ஜீரணமாகல, அதுக்குள்ளே நீ ட்ரீட்டா? ஒரு வாரம் போட்டோம்டா அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி இந்த தடவை வந்து இந்த 1/2 கிலோ ஸ்வீட்டை கொண்டு வந்து அடையார் ஆனந்தம் கொண்டு கொடுக்கலாம் கிடையாது. இந்த தடவை வந்து நல்ல ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம். இது நடக்க போகுது, 2 மாசத்துல இது நடக்க போகுது. சரியா? கான்ஃபிடென்ட்டா இருங்க. தென் ஹரி. ஹரி, நீ எஃபர்ட் போட்டிருக்க ஹரி, எஃபர்ட் போட்டிருக்க. கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்குது உன்னோட எஃபர்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, உன் மார்க்ஸ்ன்னு சொல்லலாம். பட் கவலைப்படாத, இந்த எஃபர்ட்ஸே ஃபர்ஸ்ட் டைமுக்கு இந்த எஃபர்ட்ஸ் நல்ல எஃபர்ட்ஸ் தான். மேபி இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது எனக்கு. எனக்கு அப்படிதான் தோணுச்சு உன் மார்க்ஸ்லாம் பார்க்கும்போது, உன்னோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது. இன்னும் ஒரு மேபி ஒரு 2 months வெயிட் பண்ணியிருந்தா
மேபி நீ இப்போ செப்டம்பர் இந்த எக்ஸாம் ஸ்கிப் பண்ணிட்டு செப்டம்பர்ல போய் தான் சூப்பரா மார்க் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தோணும். பட் செப்டம்பர் நமக்கு கிடையாது, நவம்பர்ன்றதுனால சரி ஓகே போய் எழுதிட்டோம். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் குரூப் நல்லா எழுதிரு. ஓகே, ஃபர்ஸ்ட் குரூப் நல்லா எழுதிரு. எழுதுற அன்னைக்கு அந்த 3 மணி நேரம் நல்லா எழுதுறா. நீ என்ன எஃபர்ட்ஸ் போட்டிருக்க அப்படின்றதோட தட் 3 hours வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ் கோயிங் டு டூ மேஜிக். அதுதான் விஷயம். நீ எப்பயுமே நான் உன்னை பார்த்த வரைக்கும் சொல்றேன், நீ வந்துட்டு எக்ஸாம் ஹாலில் கான்ஃபிடென்ட்டா இருப்ப. நான் முன்னாடி இன்டர்ல பார்த்ததும் சரி எல்லாம் சரி, எக்ஸாம் ஹாலில் நீ கான்ஃபிடென்ட்டா இருக்க. அதுதான் வந்து உனக்கிட்ட இருக்கிற ஹைலைட்டு. ஸோ அதனால எஃபர்ட் போகாமல் போக போகிறதில்ல எக்ஸாமுக்கு. என்ன ஒரு ஒரு 55-60 எல்லா பேப்பர்லையும் நீ வாங்க வேண்டியதாக இருக்குது. உனக்கு வந்து ட்ரெமெண்டாஸாக சார் நான் இந்த பேப்பரில் இப்போ எஃப்ஆர் நான் 70 வாங்கிடுவேன், ஆடிட்டிங்கில் ஒரு 55 வாங்கிடுவேன், எஸ்எஃப்எம்ல ஒரு அப்படி சொல்ல முடியல. எல்லா பேப்பர்லையுமே அந்த 50 ரேஞ்சில் இருக்க நீ. ஸோ அப்போ என்ன ஆகும்னா உனக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. இது வந்து சூப்பராக தூக்கி கொடுக்கும். மேபி உனக்கு தூக்கி கொடுத்தா ஏஎஃப்எம் கொடுக்கும்னு நான் திங்க் பண்ணுறேன். கம்பேர் டு எஃப்ஆர், ஏஎஃப்எம்ல உனக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. ஆடிட்டிங்ல எனிவே யூ கெட் 50-52 அந்த ரேஞ்சில் தான் எடுப்பேன். ஸோ அக்ரிகேட்டட் ரொம்ப அதிகமாக இருக்காது. பட் ஆனால் பாஸ் ஆக மாட்டேன்னு நான் சொல்ல வர மாட்டேன். யூ மே கெட் 157 to 167 அந்த ரேஞ்சில் ஒரு. ஸோ இப்போ ஜஸ்ட் பாஸ் ரேஞ்சில் இருப்பேன். ஸ்ரீகாந்த் போன தடவை 150 ரேஞ்சில் எடுத்தான்னு வச்சுக்கோங்க, அந்த ரேஞ்சில் இருப்பேன். ஆனால் எக்ஸ்ட்ராடினரி மார்க் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியல. அண்ட் செகண்ட் குரூப் போகிறத போய்க்க, சும்மா போய் உட்காந்துட்டு வா, அது இப்போ பார்த்துக்கலாம். நீ படிச்சிருக்க, நான் இல்லைன்னு சொல்ல, டீட்டெயிலே ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்க, அது போய் எழுதிட்டு வா. ஆனால் ஃபர்ஸ்ட் குரூப்பில் கண்டிப்பாக பாஸ் ஆயிடும். ஐபிஎஸ்ஸை கான்சன்ட்ரேட் பண்ண, நிஜமா சொல்கிறேன். எக்ஸாம் அன்னைக்கு ஐபிஎஸ் நீ நல்லா எழுதணும். ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் குரூப்போட சேர்ந்து செகண்ட் குரூப் எழுதும்போது ஐபிஎஸ்ல யூ மே கெட் எக்ஸம்ஷன். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நான் சொல்கிறேன். பிகாஸ் நீ ஃபர்ஸ்ட் குரூப் ரொம்ப நல்லா படிச்சிருக்க, சரியா? உனக்கு டிடியும் நல்லா வருதுன்றதுனால யூ மே கெட் எக்ஸம்ஷன் இன் ஐடிடி செகண்ட் குரூப்பில், ஐபிஎஸ்ல. ஸோ நல்லா ட்ரை பண்ணு, சரியா? பயப்படாமல் போ எக்ஸாமுக்கு. ஐயோ ஐயோ நினச்சிக்காது, அவங்க இவ்வளோ மார்க் வாங்குறாங்க, இவ்வளோ மார்க் வாங்குறாங்க. இந்த ராகவன் மார்க்கை பார்த்தா நீ பயந்துருவ. ராகவன் மார்க்கெல்லாம் பார்க்காத, ராகவன்கிட்ட கூப்பிட்டு கேளு, ஏன்டா நீ இவ்வளோ மார்க் வாங்குற, எப்படா நீ இவ்வளோ மார்க் வாங்க, அவன் ஒரு கதை சொல்லுவான். இங்கெல்லாம் நல்லா தான் வாங்கிடுறேன், என்ன ஆகுதுன்னே தெரியல எனக்கு. என்னடா ராகவா? அதே தான். பட் ஆனால் கான்ஃபிடென்ட்டாக போடா ராகவா, Yes. கான்ஃபிடென்ட்டாக போ. கண்டிப்பாக சி ஆயிடுவேன், நான் எழுதி வச்சுக்கோ. நல்லா வேண்டிக்கடா. எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணி, உன் அம்மா அப்பா பாட்டி தாத்தா எல்லாரையும் ஃபோன் பண்ணி, நான் டெய்லி எக்ஸாம் ஹால் போகும்போதெல்லாம் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணினே இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் மந்திரத்தை சொல்லுங்க, ஜெபத்தை பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. நான் பாஸ் ஆகலைன்னா கடவுள் மேலே திரி, நீங்கள் வேண்ட கடவுள் சரியில்லைன்றவன்னு பயமுத்தி விட்டுரு அவங்களெல்லாம். ஓகே, உங்கள் கடவுளுக்கு பவர் இல்லை அப்புறம் அப்படின்னு பயமுத்தி விட்டுரு. அவங்களெல்லாம் வேண்ட சொல்லு. நீ எக்ஸாம் அன்னைக்கு 3 நாள் எழுதும் போதெல்லாம் அவங்க ஃபுல்லாக கடவுளை வேணும் இருக்கணும், படுத்துவங்களாம் கூட யாரும். குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் வேண்டினே இருக்கணும். கண்டிப்பாக சொல்கிறேன், ப்ரேயர்ஸ் டூ மேஜிக்ஸ். நான்லாம் பாஸ் ஆகிறதுலாம் வந்துட்டு ஃபுல்லாக ப்ரேயர்ஸ் தான். சில சப்ஜெக்டில் நான் எக்ஸ்ட்ரா நிறையா படிப்பேன், அது எனக்கே தெரியும். அந்த சப்ஜெக்டில் நான் 75-80 வாங்கிடுவேன். சில சப்ஜெக்டில் நான் 38க்கும் 40க்கும் போராடுவேன். ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் ப்ரேயர்ஸ் டூ மேஜிக். சி அக்ரிகேட்டில் 2 மார்க் போகிறவன்லாம் இருக்கான்டா, 38 வாங்கி ஃபெயில் ஆகிறவனா இருக்கான்டா. அதனால ப்ரேயர்ஸ் டூ தட் டூ. ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல நீ 75 வாங்குற, ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல 38 வாங்குறேன்னு வச்சுக்கோயேன், அங்கே 78 வாங்கி என்ன பிரயோஜனம்? அங்கே 78க்கு பதில் 75 கூட வாங்கிக்கலாம். அந்த 3 மார்க் இங்கே போட்டால் என்னவா? அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த ப்ரேயர்ஸ் டூ மேஜிக். ஸோ நீ வந்து கண்டிப்பாக ப்ரே பண்ணணும், சரியா? கம்மிங் டு விஸ்வா. விஸ்வாவுக்கும் ஹரிஹரனுக்கும் இதே தான் பிரச்சனை. இன்னும் 2 மாதம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா வாங்கிருக்குமே மார்க்கு அப்படின்ற மாதிரி. பட் டோன்ட் வரி விஸ்வா, ஃபர்ஸ்ட் குரூப்பில் எனக்கு ஹரிஹரனுக்கு சொன்னதான் உனக்கும். நீ வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது கம்பேர் டு அதர்ஸ் யூ வில் ஹேவ் மோர் கான்ஃபிடன்ஸ். அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். மற்றவங்களாம் வந்துட்டு வெளியில் நல்லா சூப்பராக இருப்பாங்க, ஆனால் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் ஒரு பேனிக் ஆவாங்க. உனக்கு அது இருக்கவே இருக்காது. உனக்கும் ஹரிஹரனுக்கு நான் பார்த்த வரைக்கும், நான் இன்டர்ல உங்களை பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த பேனிக் இருக்காது. எக்ஸாம் ஹாலுக்குள்ள அந்த 3 ஹவர்ஸில் நீங்கள் நல்லா எழுதுவீங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நான் சொல்கிறேன், நீ என்ன படிச்சிருக்க, இங்கே எவ்வளோ நேரம் படிச்சிருக்க, அதெல்லாம் மேட்டர் இல்லை. பட் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உனக்கு ஒரு தனி கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கும், சரியா? ஸோ கண்டிப்பாக யூ வில் பாஸ். ஃபர்ஸ்ட் குரூப்பை நான் ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் தான் உனக்கு நான் எய்ம் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் குரூப் யூ வில் பாஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 160 to 163 உனக்கு நான் போட்டு வச்சிருக்க மார்க்கு அது வந்துடும். அந்த 3 hours கான்ஃபிடென்ட்டாக எழுது. அடுத்து உனக்கு ஒரு 4-5 days இருக்குது, சரியா? ஸோ அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் திரும்ப 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 படிச்சுட்டே இரு. ஏதாவது இன்னும் டெஸ்ட் எழுத பாக்கி இருக்குன்னா ஒரு 2 days அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு ஒரு 29th முடிச்சிடு. 30th எதுவும் வச்சுக்காத. 29th ஆல் வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி அண்ட் ரைட் டெஸ்ட் யூ ஷுட் கம்ப்ளீட் ஆன் 29th. ஸோ 30 இருக்குது, 1 இருக்குது. உனக்கு என்னைக்கு எக்ஸாம் நடக்குது? ஃபர்ஸ்ட் எக்ஸாமு 3-ஆ 2-ஆ? 2 sir. 2. ஓகே. ஸோ 30 and 1 யூ கீப் இட் ஃபார் ஃப்ரீ ஃபார் எஃப்ஆர், சரியா? ஏதாவது எழுதுதா இருந்தாலும் 29th எழுது. 29th கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிச்சுக்கோ.
செகண்ட் ஹாஃப் கூட தேவையில்ல, 10 to 1 அந்த ரேஞ்சில் எக்ஸாம் டெஸ்ட் எதுனா முடிக்கணும்னா முடிச்சிடு. சரியா? டன். தென் அதித்தி. ஹாய் அதித்தி. சி அதித்தி, you have done a very good hard work this time. சரியா? So there is a very good chance that you will pass. Okay. Only thing is the confidence which you have to get in the exam hall. So don't worry about the past, like no, sir, in past also I did well. அதெல்லாம் நீ சொல்லவே சொல்லக்கூடாது. So what this time you should think is, I am going to complete the group. அப்படின்னு தான் உன்னோட மைண்ட் செட் should be. Okay. And this time, compared to previous exams, maybe you would have done so many tests, like no chapter wise test, you would have done so much, the efforts, the marks which you have got, and the analysis which you have made, why I got this marks, I've written well, I could have got more marks, why 2 marks goes, அது மாதிரி ஒரு reconciliation you would have done better this time. Okay. So see, every time, no, the confidence level should increase actually, but for CA final students the confidence level is going down. அதுதான் இருக்கக்கூடாது. யூ ஷுட் டூ ஆல்டர்னேட், அதாவது அதை மாற்றி யோசிக்கணும். சி, லாஸ்ட் டைம் இட் செல்ஃப் ஐ ஷுட் ஹவ் பாஸ்ட், சம் ஃபேட் அப்படின்ற மாதிரி, திஸ் டைம் ஐ வில் ஷியோர்லி பாஸ். ஓகே. அண்ட் கம்பேர்ட் டு லாஸ்ட் டைம் ஐ ஹவ் டன் அ ட்ரெமண்டஸ் ஹார்ட் ஒர்க். நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நானே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு அனலைஸ் பண்ணிட்டு வேர் ஐ எம் கோயிங் ராங், வேர் ஐ ஷுட் டூ தட் ரெக்டிஃபிகேஷன், அதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணிட்டேன். திஸ் டைம் அந்த ஸ்மால் ஸ்மால் ராங் டூயிங்ஸ் கூட ஐ வில் நாட் டூ. And 10 minutes before that exam completion time, you should complete the exam. You should not complete by 3 hours. You should complete by 2 hours 50 minutes. And the 10 minutes, no, you should have free time. ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு அதான் சொல்வேன், அதித்திக்கு யூ ஷுட் நாட் டேக் 3 to 3 hours அப்படி எடுத்துக்கவே கூடாது. அந்த 10 minutes முன்னாடி முடி. 10 minutes முன்னாடி முடிச்சுட்டு ஒரு தடவை பேப்பரை திருப்பி பாரு. அகைன் ஒரு ஃபுல்லாக ஒன் டைம் நீ ஒரு தடவை பாரு. ஃபர்ஸ்ட் பேஜ் டு லாஸ்ட் பேஜ் ஒரு தடவை பாரு. See, you may have done mistakes, you may not have done mistakes, but அது மேட்டர் இல்லை. ஒரு எக்ஸாம் 10 minutes முன்னாடி முடிக்கும் போது அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் வந்து உனக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இஃப் யூ கம்ப்ளீட் எஃப்ஆர் பை 2 hours 50 minutes, the 10 minutes extra time what you have, no, that 10 minutes will give you a good confidence in AFR. Okay. See, even you would have written only 85 marks or 90 marks, you have not completed 100 marks na kuda, that 10 minutes before the 3 hours which you are completing will give you a confidence. அப்பா, நான் எழுதுனது சூப்பரா எழுதிருக்கேன்டா. See, I have not completed the paper of like 100 to 100 எழுதல, நான் 95 தான் எழுதிருக்கேன், நான் 90க்கு தான் எழுதிருக்கேன்னா கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் உனக்கு. that will give you a boost for AF. நீ எக்ஸாம் விட்டு வெளில வரும்போது ஒரு சேட் ஃபேஸோட வெளில வரக்கூடாது. ஒரு ஓகே, வாட் எவர் ஐ ஹவ் ரிட்டன் வெல், அண்ட் ஐ வில் கெட் 75 to 80% of what I have written. So anyway, I will not get less than 60. This mindset you should have when you are coming out of FR. And auditing exams, it will be like that only. Whatever you have done, you may or may not get that expected marks. But MCQ la you should get good marks. Auditing பொறுத்த வரைக்கும் 30க்கு 22 to 23 marks you should get, 24 marks you should get in MCQ. And descriptive la if you get like say 25 to 30 bare minimum எடுத்தா கூட you will pass that auditing exam. So anything above 50, anything is bonus marks for us. Okay, so concentration should be the sum papers. Concentration is never a theory paper, because in CA theory paper may not go as we think, and corrections we don't know, அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. சம் பேப்பர்ல தான் நமக்கு கண்ட்ரோல் அதிகமாக இருக்கும். அங்கே வந்து நம்ம நினச்ச மாதிரி 80% நடக்கும். தியரி பேப்பரில் நம்ம நினச்ச மாதிரி 80% நடக்காது. ஸோ அங்கே அது நம்மளோட ஸ்ட்ராங் பாயிண்ட் கிடையாது. என்னதான் எனக்கு தெரியும், எனக்கு தியரி தான் ரொம்ப நல்லா வரும், பட் ஐ மை செல்ஃப் புட் வெரி லெஸ் எக்ஸ்பெக்டேஷன் இன் தியரி பேப்பர். எனக்கு லா ரொம்ப நல்லா வரும், எனக்கு ஆடிட்டிங் ரொம்ப நல்லா வரும், ஆனால் நான் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மியாக வச்சுப்பேன். ஓகே, சம் பேப்பரில் இப்போ எஃப்ஆரில் 65 வாங்கினா 65 வாங்குவேன். அது எனக்கு எழுதும் போதே தெரிஞ்சிடும், ஓகே இந்த பேப்பரை நம்மளால் 65 வாங்கிட முடியும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டிடி பேப்பரில் நான் சொல்லிவிடுவேன் இதான் என் மார்க், எழுதி முடிச்சுட்டு வரும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். அது கூட தான் வருமே தவிர குறைச்சி வராது. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு 5 marks கூட தான் வரும். ஸோ இதுதான் யூ ஷுட் ஹாவ் த கண்ட்ரோல். ஓகேவா? அண்ட் ஃபார் ஸ்வேதா,
and for Swati, see, I'll tell you, சம்டைம்ஸ் நோ ஏஜ்ன்றது ஒரு மாதிரி இருக்கும் கேர்ள்ஸ்க்கு. சார், எனக்கு அந்த ஏஜ் ஃபேக்டர், எனக்கு கல்யாணம் பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாங்க சார், எனக்கு வந்துட்டு அது சார் இது சார், தட் கேர்ள்ஸ்க்கு அந்த ஒரு ப்ரெஷர், அந்த ஒரு பெயின் பாயிண்ட் இருக்கும். பட் அதெல்லாம் தூக்கி கொஞ்ச நாள் ஓரமாக வச்சிடணும். ஓகே, ஆல் தோஸ் திங்ஸ். சி, ஐ ஹாவ் கம் அ லாங் வே. இந்த ஜேர்னி வந்து ஒரு நாள் 2 நாள் 1 இயர் ஜேர்னி கிடையாது. இது ஒரு 4+ இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி. அப்போ இந்த ஜேர்னியை, இந்த தாட் ப்ராசஸ்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, நான் வந்து எஃபர்ட்ஸ் கொஞ்சம் நஞ்சம் போடல, எக்ஸ்ட்ராடனரியாக போட்டிருக்கேன். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டிஸ்டர்பன்ஸ்குள்ளே போகக்கூடாது. நான் ஜென்ரலாக கேர்ள்ஸுக்கு சொல்கிற விஷயமே அதுதான். சி, இன்னைக்கு நீங்கள் கேர்ள்ஸா லேடிஸான்றதுக்கு நடுப்புல நிற்கிறீங்க. ஓகே சார், நான் கேர்ளா லேடியா சார் எனக்கே புரியல சார்ன்ற மாதிரி. பிகாஸ் ஃப்ரம் சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ யூ பிகேம் லேடி, ஃப்ரம் டீச்சர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ யூ ஆர் ஸ்டில் அ கேர்ள். ஸோ நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஆனால் அந்த கன்ஃபியூஷன், அந்த ஏஜ் ஃபேக்டர் வரும்போது 23 டச் பண்ணும்போது எல்லாருக்கும் வரும். அது அது என் ஒய்ஃப்க்கும் வந்திருக்கும், உங்களுக்கும் வந்திருக்கும். ஓகே, அது அது என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் சொசைட்டியால் அதை புரிஞ்சிக்க முடியாது. சொசைட்டிக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கணும். ஓகே, அது அந்த ஏஜ் வந்துச்சுன்னா அவங்க போயிடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கடா, எனக்கு இன்ஸ்டியூட்டும் டைம் கொடுக்க மாட்டாங்க, திரும்பி பக்கத்துக்குள்ள எக்ஸாம் வச்சிடுறாங்க, நீங்களும் டைம் கொடுக்க மாட்டீங்க, நான் என்னதானே பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். சி, இதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஒரு ஒரு இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள். நம்ம ஃபேமிலியும் நம்மளை சம்டைம்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க, சொசைட்டியும் சம்டைம்ஸ் நம்மளை புரிஞ்சுக்காது. பட் யூ ஹாவ் டு கோ த்ரூ திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர். எக்ஸாம் ப்ரெஷர் செகண்ட், இது வந்து ஒரு புது விதமான ப்ரெஷர். இதெல்லாம் வந்துட்டு ஸ்ரீகாந்துக்கு இந்த ப்ரெஷர்லாம் கிடையாது. ஓகே, விஸ்வாக்கு இந்த ப்ரெஷர் கிடையாது. பட் சில கேர்ள்ஸ்க்கு இந்த ப்ரெஷர் இருக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும், நான் இந்த கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வது என்னன்னா, சி, ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் எக்ஸாம்ஸ். ஓகே, இன்னும் கொஞ்ச நாளில் நான் எக்ஸாம் எழுத போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு கம்ப்ளீட் திஸ் எக்ஸாம். ஐ ஹவ் டன் அ ட்ரெமண்டஸ் ஹார்ட் ஒர்க். நான் பாஸ் ஆகிறேன்னா வேற யார் பாஸ் பண்ண போறா? இதை நினச்சிக்கோங்க. சார், இந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ணியே ஆகணும் சார், இல்லைன்னா எனக்கு ரொம்ப ப்ரெஷர் சார், அப்படிலாம் போகவே போகாதீங்க. நான் பாஸ் ஆவேன், எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, அந்த மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கணுமே தவிர, நான் பாஸ் ஆகி ஆகணும் சார் இந்த எக்ஸாம், இல்லைன்னா எனக்கு ரொம்ப பிரச்சனை சார், அந்த மைண்ட் செட்டுக்கு கூட போகவே கூடாது. புரிஞ்சுதா இல்லையா? சி, ஐ டெல் யூ, இந்த ப்ராசஸ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கும். அந்த ப்ராசஸ் நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்களான்றது தான் பார்க்கணுமே தவிர ரிசல்ட்டை பற்றி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இஃப் நீங்கள் ஆல்வேஸ் இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் த ரிசல்ட், ப்ராசஸை கோட்டை விட்டுருவீங்க. நீங்கள் ப்ராசஸ் செட் பண்ணுங்க. ஓகே, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 10 மணி நேரம் படித்தேன்னா படித்தேன், நான் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தேன்னா எழுதி பார்த்தேன், நான் வந்து மார்க்ஸ் வந்ததுக்கப்புறம் கரெக்ஷனுக்கு போனேன்னா, லைக் நோ எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன்றதை செக் பண்ணேன்னா செக் பண்ணேன். ஸோ இந்த ப்ராசஸை நான் அழகாக செட் பண்ணிட்டேன். அப்போ ஆப்வியஸ்லி ரிசல்ட் வந்து தான் நான் ரிசல்ட் பற்றி நீ கவலைப்படாதீங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, அதுதான் நான் சொல்லுவேன். நீ கடமையை செஞ்சுட்ட, பலன் ஆட்டோமேட்டிக்காக வரும். புரிஞ்சுதா இல்லையா? ஸோ அது அது நடந்தே தீரும். அதில் நீ வந்துட்டு யோசிக்காத. நீ இப்படி கேட்டுக்கோ, நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேனா டிக்கு, நான் டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கேன்னா டிக்கு, டெஸ்ட் எழுதி மார்க் வந்ததுக்கப்புறம் என்ன தப்பு பண்ணியிருக்கன்றதை அனலைஸ் பண்ணனா டிக்கு, அப்போ நான் பாஸ் ஆவேன். இது மூணு நடந்தால் அது நடந்துடும். ஸோ அதனால் அதுக்குள்ளே நீங்கள் போகவே போகாதீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். இதை தவிர இன்னும் தீபக் வரல. தீபக் வந்திருந்தா அவனுக்கு நான் விஷ் பண்ணியிருப்பேன் ஆல் சக்ஸஸ். அவனும் பாஸ் பண்ண போகிறான். ஸோ யூ பீப்புள் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. எக்ஸாம் அன்னைக்கு அடுத்த ஒரு ஃபியூ டேஸ்க்கு வெளியில் சாப்பிடாதீங்க. கண்டிப்பாக வெளில சாப்பிடக்கூடாது. ரிசப்ஷனுக்கோ இதுக்கோ போகக்கூடாது. ஒரு கூட்டமான இடத்துக்குள்ளே போகக்கூடாது. வெளியில் சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் வீட்டை சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் கூல் ஃபுட் சாப்பிடுங்க. கூல் ஃபுட்ஸ்னால் என்ன, ஹீட் ஆகிற மாதிரி எதுவும் ஃபுட் சாப்பிடாதீங்க. மேங்கோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, ஏன்னா அதெல்லாம் ஹீட் ஃபுட்ஸ். ஓகே, ஸோ கூல் ஃபுட்ஸ், இளநீ குடிக்கிறது, தயிர் சாதம் சாப்பிட்றது, கீரை சாப்பிட்றது, இந்த மாதிரி ஃபுட்ஸ் சாப்பிடுங்க. வயிறு நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. ஜலதோஷம் வரக்கூடாது, ஃபீவர் வரக்கூடாது, வயிறு வந்து வலிக்கக்கூடாது. ஸோ இது என்னென்னலாம் பண்ணால் நம்ம எக்ஸாமுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமையும் போவோன்றதை பார்த்துக்குங்க. அந்த மாதிரி போங்க. தண்ணி குடிங்க, இனஃபா. யூ ஷுட் பி ஹைட்ரேட்டட். ஓகே, நல்லா தண்ணி குடிச்சா அவ்வளோ டயர்ட் ஆகாது உடம்பு. ஸோ இப்போ வெயில் காலம்ன்றதுனால வி ஷுட் ட்ரிங்க் அட்லீஸ்ட் 4 liters ஆஃப் வாட்டர். 3.5 to 4 liters மினிமம் நீங்கள் குடிக்கணும். ஸோ பாட்டிலில் வச்சுக்கோங்க, எதிர்க்க பாட்டில் வச்சுங்க. நிறைய பேர் சோம்பேறியாக இருப்பீங்க, படிக்கும்போது தாகம் எடுக்கும்போது ஏஞ்சி போய் குடிக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த சோம்பேறித்தனம், ஐயோ அந்த ஏந்து போய் குடிக்கிற நேரத்தில் நம்ம ஒரு சம் போட்டு பார்த்துடலாமேன்ற மாதிரி. அதனால என்ன பண்ணணும்,
பாட்டிலில் பிடிச்சி வச்சுக்கோங்க. காலைல ஏஞ்சி உடனே 2 பாட்டில் ஃபுல் பாட்டில் தனியாக கொண்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஏஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது தயவு செய்து வாட்டர் நிறையா குடிக்காதீங்க. ஏன்னா ஒன்றுக்கு போக இருந்தால் ஏஞ்சி போகிற மாதிரி இருக்கும், டைம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ எக்ஸாமுக்கு போகும்போது சிப் அடிங்க. அதுக்காக வாட்டர் குடிக்காதுன்னு சொல்லல, சிப்பு சும்மா சொட்டா வாயில விட்டிக்கணுமே தவிர டபக்குன்னு குடிக்கக்கூடாது. ஸோ அந்த 3 மணி நேரத்தில் நீ 1 டம்ளர் தண்ணிக்கு மேலே குடிச்சிருக்கூடாது. 1 டம்ளர் தண்ணி தான் அந்த 3 மணி நேரத்தில் குடிச்சிருக்கணும். ஸோ அப்போ அதுக்கு மட்டும் அன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நல்லா சூச்சுலாம் போயிட்டு வயிற கிளியராக போங்க. ஏன்னா சூச்சு அடிச்சுக்கிட்டுலாம் எக்ஸாம் எழுத முடியாது. ஓகேவா? ஸோ போகிறதுக்கு முன்னாடி 1:30க்கு அந்த அங்கே எங்கே பாத்ரூம் இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா வயிறை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமுக்குள்ளே போங்க. சரியா? அந்த 3 ஹவர்ஸில் உங்களுக்கு பெருசாக தண்ணி தாங்க எடுக்கக்கூடாது. தண்ணி தாங்க எடுத்தாலும் லைட்டாக சிப் வச்சுக்கணும். அதே மாதிரி ஏஞ்சிக்கு போய் ஒன்றுக்கு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பார்த்துக்குங்க. முன்னாடியே கிளியர் பண்ணிங்க. லைக் 11:30க்கு நான் கிளம்பணுமா, 10 o'clock கிளம்பணுமா, அந்த எக்ஸாமுக்கு போகிற அன்னைக்கு உங்களுக்கு எந்த பேனிக்கும் இருக்கக்கூடாது. 10-15 நிமிஷம் முன்னாடியே போனாலும் தப்பு கிடையாது. லைக் 1:30க்கு நீ போகணும்னு நினைக்கிறியா, 1:15 போயிடு, 1 o'clock போயிடு. எவன் கூடயும் பேசாத, எங்கேயாச்சும் போய் ஓரமாக உட்காந்துக்க. எக்ஸாம் ஹால் எந்த சென்டர் மட்டும் பார்த்துக்க, அது லைக் எந்த எந்த ரூம் பார்த்துக்க. ஆனால் நீ யாருன்னு தெரியல, முடிஞ்சா மாஸ்க் போட்டுன்னு போயிடு. ஏய் நீ ஸ்ரீகாந்தா, நீ ஜெகன்னா, நான் உன்னை அங்கே பார்த்துருக்கேன்டா, ஹாய்டா, எதுவும் தேவையில்ல. ஒரு கேப்பை போட்டுக்கோ, ஒரு மாஸ்க் போட்டுக்கோ, நீ எவனுக்கு தெரிய தேவையில்ல. நீ வந்தையா போனியான்னு இருக்கணுமே தவிர வேற எதையும் நோட் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ ஆல் தி பெஸ்ட். இன்னும் கிரிகரன் ஒருத்தர் இருக்கான், அவன் மேபி 2 o'clock அந்த மீட்டிங்க்கு வருவானா இருக்கும். he is going to become charter accountant this time. ஸோ கிரிகரன் அவனும் சூப்பராக படிச்சிருக்கான், எக்ஸ்ட்ராடனரி எஃபர்ட் போட்டிருக்கான். கிரிகரனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் தனுஷ்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ அவனும் he may become charter accountant this time. அண்ட் ஃபர்ஸ்ட் குரூப் நல்லா படிச்சிருக்கான், செகண்ட் குரூப் ஒரு மாதிரியா சொதப்புறான். பட் ஓகே, பட் அவன் எக்ஸாம் ஹால்னு வரும்போது அவன் சூப்பராக எழுதிடுவான். அந்த பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல் தி பெஸ்ட் கைஸ். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லா எக்ஸாமும் எனக்கு கால் பண்ணுங்கள். சார் சூப்பராக பண்ணியிருக்கேன் சார், சார் ஒரு 5 மார்க் மட்டும் விட்டேன் சார், பட் மற்றபடி நல்லா பண்ணிட்டேன் சார், பயப்படாமல் பேசுங்க என் கூட. ஓகே, நான் எல்லாரோட கால்க்காகவும் வெயிட் பண்ணுவேன். சரி, கால் பண்ண முடியலையா, ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க. வெயிட்டிங்கில் போச்சுன்னா நானே திருப்பி கால் பண்ணுறேன். ஜெயிக்கிறோம், கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம். சரியா? பை பை, see you. அரவிந்தன், நான் தேங்க்யூ. கிளம்பிக்கிறேன், நீ மட்டும் பேசி முடிச்சுனா முடிச்சுக்கோ. Thank you, sir. தேங்க்யூ சார். பாய் 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 பாய்.